இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. AIPA-GA 2025 25 பார்வையாளர் நாடுகள் பங்கேற்பு. செப்டம்பர் 16 முதல் 22ஆம் தேதி வரை கோலாலம்பூர் உலக வாணிப மையம் WTCKL-இல் நடைபெற உள்ள 46வது ஆசியான் நாடாளுமன்றங்களுக்கு இடையிலான பொது பேரவை AIPA-GA 2025 25 பார்வையாளர் நாடுகள் பங்கேற்கும். AIPA-GA 2025 நாடாளுமன்ற கூட்டங்களை வணிக கண்காட்சிகளுடன் ஒருங்கிணைப்பதோடு ஏற்பாடு செய்யப்படும் பல்வேறு கண்காட்சிகள் மூலம் வணிக இணைப்புகளை வலுப்படுத்த பரந்த வாய்ப்புகளை உருவாக்குவதாக AIPA 2025 தலைவரும் மக்களவைத் தலைவருமான தான்ஸ்ரீ டாக்டர் ஜஹாரி அப்துல் தெரிவித்தார். வங்கி, எரிசக்தி, விமான போக்குவரத்து மற்றும் ஆளில்லா விமான தொழில்நுட்பம் ஆகிய துறைகளை உள்ளடக்கிய உள்நாடு மற்றும் வெளிநாடுகளின் மிகப்பெரிய நிறுவனங்களின் 70 முகப்புகள் கண்காட்சியில் இடம்பெறும் என்றும் அவர் கூறினார். நேற்று செய்தியாளர்களுடனான விளக்கமளிப்பு கூட்டத்தில் அவர் அவ்வாறு தெரிவித்தார். வியூக மின்னியல் உபரிபாக தயாரிப்பு தொழில்துறை தளமாக மலேசியா நிலைநிறுத்தப்படும். தென்கிழக்கு ஆசியாவில் ஒரு நிலையான மற்றும் வியூக மின்னியல் உபரிபாக தயாரிப்பு தொழில்துறை தளமாக மலேசியா தொடர்ந்து தன்னை நிலைநிறுத்திக் கொண்டுள்ளது. உலகம் அதன் விநியோக சங்கிலிகளை மறுசீரமைத்து வரும் நிலையில் ஆசியாவில் நீண்ட காலம் நிலைத்திருக்க எதிர்பார்க்கும் நிறுவனங்களுக்கு நிலைத்தன்மை ஒரு வியூக இடம் மற்றும் துறை சார்ந்த சலுகைகளை வழங்குவது போன்ற நடவடிக்கைகளை எடுக்க தயாராக இருப்பதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். நான் மிகைப்படுத்தவில்லை, ஆனால் தற்போதைய புவிசார் அரசியல் சூழ்நிலையையும் மலேசியா மற்றும் ஆசியானின் மையத்தன்மையையும் கருத்தில் கொண்டு அமெரிக்கா, சீனா, ஐரோப்பா, ஆசியா மற்றும் தற்போது லத்தீன் அமெரிக்கா மற்றும் ஆப்பிரிக்கா ஆகிய நாடுகளையும் ஈடுபடுத்துவதால் தாம் நிலையானவர்களாகவும் மத்தியஸ்தர்களாகவும் அனைத்து நாடுகளுடனும் ஈடுபட தயாராகவும் காணப்படுவதற்கு சிறந்த நிலையில் இருக்கின்றோம் என்றார் அவர். புதிய தொழில்துறை பிரதான திட்டம் நிம்ப் 2030 மற்றும் தேசிய மின்னியல் உபரிபாக தயாரிப்பு தொழில்துறை வியூகம் NSS ஆகியவை அரசியல் நடுநிலை மற்றும் முக்கிய துறைகளில் வட்டார தலைமைத்துவத்தின் பொருளாதார போட்டித்தன்மை உட்பட மின்னியல் உபரிபாக தொழில்துறையை முன்னுரிமையாக கொண்டுள்ளன என்றும் பிரதமர் கூறினார். மரணத்திற்கு முன்னர் நண்பரின் பணத்தை ஜாரா திருடியதாக மாணவர்களிடையே தகவல் பரவியது. ஜாரா கைரினா மகாதீர் மரணத்திற்கு முன்னர் அவர் தமது நண்பரின் பணத்தை திருடியதாக பள்ளி மாணவர்களிடையே தகவல் பரவி வந்ததாக நேற்று கோத்தகினபாலு மரண விசாரணை நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. அத்துயர சம்பவத்திற்கு பின்னர் சம்பந்தப்பட்ட பள்ளி மாணவர்களிடம் இருந்து அத்திருட்டு செயல் குறித்த கதையை தாம் கேட்டதாக லினோ மன்சோடிங் சலிஹா தெரிவித்தார். 2012ஆம் ஆண்டு முதல் அப்பள்ளியில் பணிபுரிந்து வரும் லீனா வழக்கு விசாரணையின் 7வது நாளில் ஜாரா கைரினாவின் குடும்ப வழக்கறிஞர் ஷல்ஹான் ஜுப்ரியின் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது அத்தகவல்களை தெரிவித்தார். அச்சம்பவத்திற்கு முந்தைய நாள் துணிகளை உலர்த்தும் பகுதியில் என்ற மாணவி தம்மை சந்தித்ததாகவும் தனது பள்ளி பையில் இருந்த 300 ரிங்கிட்டும் ஒரு வங்கி அட்டையையும் காணவில்லை என்றும் கூறியதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஜாரா கைரினா மட்டும் ஏன் குற்றம் சாட்டப்பட்டார் என்று ஷஹ்லான் கேட்டபோது லீனா தனக்கு தெரியாது என்று பதிலளித்தார். திருட்டு குற்றச்சாட்டு குறித்து தெரிய வந்த பின்னர் 4ஆம் படிவ மாணவர்கள் என்ன செய்தனர் என்பது தமக்கு தெரியாது என்றும் அவர் விவரித்தார். சம்பவத்தன்று சாராவை எழுப்ப முயற்சி செய்த போது அவரிடம் இருந்து பதில் இல்லை. பாதுகாவலர் சாட்சியம். ஜாரா கைரினா மகாதீரை உட்படுத்திய சம்பவ இரவன்று பணியில் இருந்த பாதுகாவலர் அப்பெண்ணின் கன்னத்தை பிடித்துக் கொண்டு அவரின் பெயரை சொல்லி எழுப்ப முயன்ற போது வெள்ளிக்கிழமை மரண விசாரணை நீதிமன்றத்தில் கூறினார். எனினும் அம்மாணவியிடம் இருந்து எந்தவொரு பதிலும் இல்லை என்று 65 வயதான லினா மன்சோடிங் சலிஹா தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட அம்மாணவி குரட்டை விடுவது போல வேகமாக மூச்சு விட்டதாக மரண விசாரணை அதிகாரி அமீர் ஹசான் முன்னிலையில் லீனா வருத்தத்துடன் தெரிவித்தார். சாரா மரணம் தொடர்பான விசாரணையின் 7வது நாளில் அம்மாணவியின் குடும்ப வழக்கறிஞர் ஷல்ஹான் ஜுப்ரியின் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது 4 குழந்தைகளின் தாயான லீனா அவ்வாறு கூறினார். மேலும் கால்வாயில் கிடக்க காணப்பட்ட ஜாரா காலணிகளையோ அல்லது தலையில் ஹிஜாபோ அணியவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். உத்தரவிடப்பட்டால் உடனடியாக வெளியேறுவீர். சபா மக்களுக்கு பிரதமர் அறிவுறுத்தல்.
சபா மாநிலத்தில் ஆபத்து நிறைந்த பகுதிகளில் வசிப்பவர்கள் முன்னெச்சரிக்கையுடன் இருக்கவும் அமலாக்க தரப்பினரின் உத்தரவுகளுக்கு கீழ்ப்படியவும் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். குறிப்பாக குடும்ப உறுப்பினர்களின் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளித்து உத்தரவிட்டால் உடனடியாக வெளியேறுமாறும் பிரதமர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் வலியுறுத்தினார். இயல்பு நிலைக்கு திரும்பும் வரையில் பாதிக்கப்பட்டவர்களின் நலன் மற்றும் அடிப்படை தேவைகள் சிறந்த பாதுகாப்போடு இருப்பதை உறுதி செய்து மீட்பு முயற்சிகளை தொடரவும் அதிகரிக்கவும் வேண்டும் என்று அமலாக்க தரப்பினர் மற்றும் பாதுகாப்பு நிறுவனங்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் கூறினார். சபாவில் ஏற்பட்ட வெள்ள பேரிடர் செய்தி குறித்து தமது முகநூலில் வருத்தம் தெரிவித்த அன்வார், மோசமான வெள்ளம் காரணமாக பெனாம்பாங் மற்றும் பியூஃபோர்ட் ஆகிய பகுதிகளை சேர்ந்த 400க்கும் மேற்பட்டவர்கள் தற்காலிக வெள்ள நிவாரண மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டிருந்தார். சபாவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 54 குடும்பங்களை சேர்ந்த 150 பேராக இருந்த நிலையில் நேற்று காலை அந்த எண்ணிக்கை 110 குடும்பங்களை சேர்ந்த 409 பேராக அதிகரித்துள்ளது. ஜாலூர் கெமிலாங்கை எல்லா நேரங்களிலும் பறக்கவிட கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. நாட்டின் பெருமை கொள்ளும் அடையாளமாக உள்ள ஜாலூர் கெமிலாங்கை தேசிய மாதத்தில் மட்டுமல்லாமல் எல்லா நேரங்களிலும் பறக்க விடுவதன் மூலம் நாட்டின் மீதான தங்கள் அன்பை மலேசியர்கள் வெளிப்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். தேசிய தினம் மற்றும் மலேசிய தினம் கொண்டாடப்பட்ட பிறகு மலேசியர்கள் எனும் உற்சாகம் தொடரப்பட வேண்டும் என்று தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஃபாமி ஃபாட்சில் தெரிவித்தார். ஒவ்வொரு மாநிலத்தின் கூறுகளையும் இணைத்து மலேசிய தின புத்தகத்தில் கையெழுத்திடும் நிகழ்வு மலேசிய தினத்தின் சிறப்பம்சமாக இருக்கும் என்று வெள்ளிக்கிழமை RTM TV 1 அலைவரிசையில் ஒளியேறிய செலாமட் பாகி மலேசியா நிகழ்ச்சியில் அவர் கூறினார். மாநிலத்தின் சிறப்பு கூறுகளையும் மலேசிய தினத்தை நினைவு கூறும் வகையில் மேற்கொள்ளப்பட்ட சாதனைகளையும் தொகுத்து இந்த புத்தகத்தில் வெளியிடப்படும் என்று அவர் தெரிவித்தார். இந்த வரலாற்று நிகழ்வு செப்டம்பர் 16ஆம் தேதி இரவு மலேசிய தினத்தன்று பினாங்கு பட்டர்வர்த் பிகா மாநாட்டு மையத்தில் நடைபெறும். தேசிய அளவிலான மலேசிய தினத்தை கொண்டாட்டம் முதல் முறையாக பினாங்கில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சூசை மாணிக்கத்தின் மரணம் குறித்த விசாரணை எங்கே? போலீசிடம் குடும்பத்தார் கேள்வி. TLDM எனப்படும் அரசு மலேசிய கடற்படையின் கேடட் அதிகாரி சூசை மாணிக்கத்தின் மரணம் குறித்த போலீஸ் நிலைப்பாடு என்ன என அவரின் குடும்பத்தார் கேள்வி எழுப்பியுள்ளனர். 6 ஆண்டுக்கு முன் ஏற்பட்ட அவர் மரணம் ஒரு கொலை என இப்போ உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தே ஓராண்டு ஆகிவிட்டது. இந்நிலையில் போலீசார் விசாரணை அறிக்கை திறந்துள்ளார்களா இல்லையா என்பது இன்னமும் புதிராகவே உள்ளது. விசாரணை கோரி புக்கிட்டமான் மற்றும் தேசிய சட்டத்துறை அலுவலகத்திற்கு மகஜர் அனுப்பிய போதும் அனைவரும் சொல்லி வைத்தது போல மௌனம் காப்பதாக சூசை மாணிக்கத்தின் தந்தை ஜோசப் சின்னப்பன் ஏமாற்றத்துடன் கூறினார். நேற்று தனது இன்னொரு மகன் சார்லஸ் உள்ளிட்டோருடன் நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் அவர் அவ்வாறு சொன்னார். நீதிமன்றத்தின் தீர்ப்பை மதித்து தனது மகனின் மரணத்தை வெளிப்படையாகவும் நியாயமாகவும் அதிகாரிகள் விசாரிக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். பிள்ளையை இழந்து வாடும் குடும்பத்தாருக்கு நீதி கிடைக்க வேண்டும் என அதே செய்தியாளர் கூட்டத்தில் PSM கட்சியின் துணைத் தலைவர் S. அருட்செல்வம் வலியுறுத்தினார். போலி பயண ஆவணம் அதிகாரிக்கு 8 ஆண்டுகள் சிறை, 1,50,000 ரிங்கிட் அபராதம். 3 ஆண்டுகளுக்கு முன்னர் வனுவாட்டு நாட்டை சேர்ந்த ஆடவரை உட்படுத்தி புலம்பெயர்ந்தோரை கடத்தும் நோக்கத்தில் MH2H எனப்படும் மலேசியா எனது 2வது இல்லத்தின் பயண ஆவணத்தை போலியாக்கிய குற்றத்திற்காக குடிநுழைவுத்துறை அதிகாரி ஒருவர் 8 ஆண்டுகள் சிறை மற்றும் 1,50,000 ரிங்கிட் அபராதம் விதித்து கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்தது. தற்காப்பு வாதத்தின் இறுதியில் அக்குற்றம் சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டிருப்பதால் 51 வயதான சம்சுடின் இஷாக்கிற்கு நீதிபதி டாக்டர் அசார் அப்துல் ஹமீத் தண்டனையை விதித்தார். எனினும் மேல்முறையீட்டு நீதிமன்றத்திடம் செயல்பட்டு மேல்முறையீட்டு முடிவிற்காக காத்திருப்பதால் சிறை தண்டனையை ஒத்திவைக்குமாறு குற்றவாளியை பிரதிநிதிக்கும் வழக்கறிஞர் ஹர்பால் சிங் செய்த விண்ணப்பத்திற்கு நீதிமன்றம் அனுமதி அளித்தது. எனவே ஜாமீன் தொகை 15,000 ரிங்கெட்டிலிருந்து 30,000 ரிங்கெட்டிற்கு அதிகப்படுத்தப்பட்டு தனிநபர் ஒருவரின் உத்தரவாதத்தின் பேரில் அந்நபர் விடுவிக்கப்பட்டார். முன்னாள் தேசிய காற்பந்து விளையாட்டாளர் P. தர்மலிங்கம் காலமானார். ஸ்லாங்கூர் மற்றும் மலேசிய காற்பந்து குழுவின் முன்னாள் ஆட்டக்காரரான P. தர்மலிங்கம் பொன்னுசாமி காலமானார். மொக்தா தஹாரி, சந்தோங் சிக்,
சோசின் ஆங், கோல்கீப்பர் ஆறுமுகம் ஆகியோருடன் தேசிய காற்பந்து குழுவிலும் ஸ்லாங்கூர் குழுவிலும் விளையாடியுள்ள பி தர்மலிங்கம் முதல் முறையாக 1981ஆம் ஆண்டு புதுடெல்லியில் நடைபெற்ற ஆசிய கிண்ண காற்பந்து போட்டியில் மலேசிய குழுவில் விளையாடினார். 1982ஆம் ஆண்டு மலேசியாவின் ஹரிமா குழுமத்திலும் 1985ஆம் ஆண்டு தென்கொரியாவுக்கு எதிரான உலகக்கிண்ண காற்பந்து போட்டிக்கான தேர்வு சுற்று ஆட்டத்திலும் அவர் களம் இறங்கினார். 1986ஆம் ஆண்டு மேடேகா கிண்ண காற்பந்து போட்டியில் சாம்பியனாக வாகை சூடிய மலேசிய காற்பந்து குழுவிலும் விளையாடியுள்ள தர்மலிங்கம் காலம் சென்ற கோல்கீப்பர் ஆறுமுகம் அவர்களின் தலைமையில் செயல்பட்ட பண்டமாரான் ஸ்டார் பிரைட் கிளப்பிலிருந்து அடையாளம் காணப்பட்ட ஆட்டக்காரர் என்பது குறிப்பிடத்தக்கது. 64 வயதுடைய தர்மலிங்கம் நேற்று நண்பகல் 12 மணி அளவில் இறந்ததாக அவரது புதல்வரான 33 வயதுடைய ஆறுமுகம் தெரிவித்தார். அவரது நல்லுடல் இன்று சனிக்கிழமை 11 லாராங் மெஸ்ரா 7 தாமான் ஜி லியாங் பண்டமாரான் என்ற முகவரியில் உள்ள வீட்டில் மதியம் 12 மணி அளவில் நடைபெறும் இறுதி சடங்கிற்கு பின்னர் கிளான் சிம்பாங்லிமா மையத்தில் தகனம் செய்யப்படும்.